சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என திமுக கூட்டணிக்குள்ளிருந்தே வலியுறுத்தக்கூடிய நபரா யார் இருக்கா அப்படின்னா மாணிக்கம் தாகூர் அவர்கள் இருக்காரு. ஆனா மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஜாதிய வன்ம அரசு செய்வதா சொல்லி காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸோடைய மேலிடத்துக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்தோடைய பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செவ்வாய்க்கிழமை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து கூட்டணி பற்றி பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது, அப்படி பேசினா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை பேசிய காங்கிரஸ் பட்டியலின பிரிவு தலைவரான ரஞ்சன்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பட்டியல் இனத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையில 30 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றால் வெற்றிகரமான தலைவரா செல்வ பெருந்தகை மாறிடுவாரு. அப்படி அவர் மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாணிக்கம் தாகூர் அவர்கள் செயல்படுவதா ஒரு குற்றச்சாட்டையும் ரஞ்சன்குமார் முன்வச்சது மட்டும் இல்லாமல் கூடுதல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ் அகில இந்திய செயலாளரான மயூரா ஜெயக்குமார் அவர்கள் செல்வ பெருந்தகை பற்றி ஒரு பதிவு வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. என்ன பதிவு அப்படின்னா, 5 கட்சிகள் மாறி வந்தவர் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூடுதல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாணிக்கம் தாகூர் அவர்களும் மயூரா ஜெயக்குமார் அவர்களும் ஜாதி வன்மத்தை வெளிப்படுத்துகிறாரும் சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. கூடுதலா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம், ஆனா இன்னொரு குதிரையின் மீது ஏறி சவாரி செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலை தான் மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஜாதிய வன்மத்தோட செயல்படுவதாக சொல்லியும் காங்கிரஸ் மேலிடத்துக்கு ஒரு கடிதம் வந்து எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ கட்சிகள்ல வந்து கோஷ்டி மோதல்கள் இருந்தாலும் ஒரு பிரிவு தலைவர்களுக்கு ஆதரவாக ஒரு சில மக்களும், ஒரு பிரிவு தலைவருக்கு ஆதரவாக ஒரு சில தொண்டர்களும் இருக்கிறது எல்லா கட்சியிலும் ரொம்ப வழக்கமா இருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே காங்கிரஸுக்குள்ள தொடர்ச்சியாக அந்த கோஷ்டி பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் நம்ம இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவும், தாவேக கூட்டணி நம்ம இணையணும் சொல்லக்கூடிய ஒரு பிரிவும் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. இது பல இடங்கள்ல வந்து 2ஆம் கட்ட தலைவர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, காங்கிரஸுடைய முக்கிய தலைவர்கள் செல்வ பெருந்தகை உட்பட, கிறிஸ் ஜோடங்கர் மற்றும் வேணுகோபால் அவர்கள் உட்பட எல்லாருமே திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருந்தாலும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தாவேகா கூட்டணியை விரும்பக்கூடிய சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கோஷ்டி பிரச்சனை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஜாதி அடிப்படையில வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு அனைத்து தொண்டர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது தேவையான ஒண்ணு. ஆனா அதுல ஜாதியை பார்க்கறதும், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த தலைவர்கள் மேல்மட்டத்துக்கு வருதும், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த நபர்கள் வந்து கீழ்மட்ட தொண்டர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுக்க விரும்பக்கூடிய நபர்கள் ஜாதிய வன்ம அரசியலை வந்து கைவிட்டுட்டு காங்கிரஸ் உடைய வளர்ச்சிக்கு உண்மையா பாடுபட்டா மட்டும்தான் காங்கிரஸ் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு.